வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து எளிய வழிபாடுகளையும் நம் முருகக் கடவுள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் முன்னேற்றங்களையும் வளங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித் தருவார் அப்படிங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்து ஏற்கனவே நான் 2 நாட்களாக நம்முடைய சேனலில் பதிவுகள் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் இன்னைக்கு செய்யுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக 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 எளிய வழிபாடு. இதற்கு நம்ம பொருள்கள் போய் கடையில் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய 2 பொருட்கள், கல்லுப்பு மற்றும் மிளகு, இது 2 மட்டுமே போதும். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம அதை செய்வதன் மூலம் அதனுடைய பலன்கள் பல மடங்கு பெருகும். இன்றைய தினம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியாமன். அவர் சூரியனோட அம்சமாக திகழ்கிறார். இன்றைய தினம் முருக வழிபாடு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே போலவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சூரிய வழிபாடு இவற்றையெல்லாம் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் அவதரித்தது இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான். ஒரு வீட்டுக்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே ஒரு வீட்டோட உத்திரம், அதாவது மேலே அந்த தளம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிட்டு வா அப்படின்னா கட்டி கொண்டு வருவார்களாம். அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஐயப்பன் இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். புலிப்பால் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு புலியையே அவர் நேரில் கொண்டு வந்துட்டார். ஸோ அதற்கப்புறம்தான் அவர் சாதாரண மனித பிறவி கிடையாது, தெய்வத்தின் அம்சம் அப்படிங்கிறத பந்தல நாட்டு மன்னன் அறிந்து கொண்டார். அத்தகைய பெருமை வாய்ந்த நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் கொண்டு வந்து தரும். நிறைய தெய்வீக திருமணங்கள், அதே போல தெய்வீக பிறப்புகள், அவதாரங்கள் அவதரித்த தினம்தான் இன்றைய தினம் பங்குனி உத்திரம். இந்த நாளில் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு குறிப்பான நேரம் எதுவும் கிடையாது. இதை நீங்கள் அனைவருமே செய்யலாம். அதாவது சுத்தபத்தமானவர்கள் யார் வேணாலும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் செய்தால் போதுமானது. சில விஷயங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக செய்யணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செய்யலாம். நீங்கள் இன்னைக்கு எந்த தீட்டுலேயும் இருக்கக்கூடாது, அதை மாதிரி நான் அசைவம் மறந்து சாப்பிட்டேன், நான் செய்யலாமா அப்படின்னும் நீங்கள் கேட்காதீங்க. தயவு செய்து அப்படி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, சரிங்களா? சரி, நாங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், வேற என்னைக்கு நாங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் நீங்கள் வார கூட இதை நீங்கள் செய்யலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். பொதுவாக இந்த உப்பு மிளகு வழிபாடு காலமாக தொன்று தொட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த உப்பு மிளகை நிறைய கோவில்களில் கொடிமரத்துக்கு கீழே நீங்கள் கொட்டி இருப்பதை பார்க்கலாம். நிறைய கோவில்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகளிலும் இதை விற்பனை செய்வாங்க. இது எதற்காக இந்த வழிபாடு மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லை, முக்கியமாக ஏதாவது ஒரு கட்டி, உடம்புல ஏதாவது ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டி கரையணும், இல்லை தோலில் ஏதாவது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது, அது சரியாகணும், தோல் நோய் சரியாகணும், உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நல்லபடியாக முடியணும், அந்த பிரச்சனை அந்த உடம்புல இருந்து போகணும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வறுமையாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையின்மை அப்படியாக இருந்தாலும் சரி, அல்லது பொருள்கள் அடிக்கடி பழுது போகிறது இப்படியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல இருந்து போகணும்,
அப்படின்னா நம்ம இந்த உப்பு மிளகு வழிபாடை செய்யலாம். வேண்டிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிழமை, அம்மன் கோவில்களில் கொட்டுறதா இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் கொட்டலாம், முருகன் கோவிலில் கொட்டுறதா இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள், அல்லது முருகனுக்கு உரிய கிருத்திகை, ஷஷ்டி, பூசம், விசாகம், அதை மாதிரி உத்திரம், பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் இதை போயிட்டு அந்த முருகன் கோவில் கொடிமரத்துக்கு கீழே கொட்டிட்டு நீங்கள் கோவிலை சுற்றி வந்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். அப்படி சுற்றி வரும்பொழுது நீங்கள் முருகனுக்கு உரிய பாடல்களை, கந்த சஷ்டி கவசமோ, ஸ்கந்தகுரு கவசமோ, வேல்மாறலோ, அல்லது உங்களுக்கு பிடித்த திருப்புகழோ நீங்கள் பாடிக்கிட்டே அந்த கோவிலை, மூலவர் சந்நிதியை சுற்றி வரும்பொழுது அது இன்னும் கூடுதல் பலன்களை நமக்கு அளிக்கும். இந்த உப்பு நம்ம ஏன் இன்னைக்கு அவசியம் இந்த உப்பு வழிபாடு செய்யணும்னா, உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். இன்று மகாலட்சுமி அவதரித்த நாள். அதனால் உப்பு வழிபாடு ஏதாவது ஒரு வகையிலையாவது நீங்கள் இன்றைக்கி செய்யணும். இன்கேஸ் நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவது, அல்லது உங்கள் கைகளில் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பை வச்சுட்டு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு ஜஸ்ட்டு அதை தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம். அல்லது உங்களுடைய இடது கையில் கொஞ்சம் உப்பை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுற்றி போடுவது, அதை நீங்கள் செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உப்பு வழிபாடு செய்யணும். அல்லது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வழிபாடு செய்யுங்க. இதற்கு தேவை ஜஸ்ட்டு 12 உப்பு, கல்லுப்பு, 12 மிளகு. ரெண்டுமே எதிர்மறை ஆற்றலை, கெட்ட சக்தியை, துஷ்ட அதிர்வுகளை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நீக்கும், நம்மிடம் இருந்தும் நீக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் முருகா இன்னைக்கு எங்களை விட்டு போகணும். இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள். ஸோ இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டங்கள் இன்றோடு போகட்டும். இந்த மாதத்திலேருந்து எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுதல் முருகன்கிட்ட வைக்கும்பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். மிளகு ஒரு எத்தகைய விஷத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி படைத்தது. அளவு சின்னது, பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளமோ ஏராளம். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 12 உப்புக்கல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி 12 மிளகு மட்டும் நமக்கு போதுமானதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 12 கல்லுப்பு, 12 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக இவ்வளோ வச்சுருக்கிறேன். அதை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிழக்கு முகமாக வடக்கு முகமாக அமருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல்லையோ செராமிக் கப்புலேயோ இல்லை ஒரு சின்ன அகல் விளக்கு, அதில் தண்ணீரும் மஞ்சள் பொடியும் கலந்துக்கோங்க. ஸோ அந்த 12 கல்லுப்பு, ஒரு உப்பு, ஒரு மிளகு நீங்கள் இந்த தண்ணீரில் போடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இருக்கிற இடத்துல இருக்க பிரச்சனை, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்கள் வீட்டு நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், சில பேர்கிட்ட முன்கோபம் இருக்கலாம், சோம்பேறித்தனம் இருக்கலாம், அதே மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, எதற்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரியான இந்த பழக்கங்கள்லாம் போகணும். குடிப்பழக்கம் நிறைய இருக்குது, சந்தேகப்படுறது இருக்குது, அல்லது கூடா நட்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும், அல்லது நம்ம பிள்ளைகளை விட்டு போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை பண்ணலாங்க. இப்படி நீங்கள் போடும்பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக. முருகனின் மிக சக்தி வாய்ந்த மூல மந்திரம். இதை நம்ம செய்வதால், இதை உச்சரிச்சுக்கிட்டு இதை செய்வதால் நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அதில் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் பண்ணலாம். இதை இரவு நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னா, ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல, பூஜை அறையில் முருகர் படத்திற்கு முன்பு வைக்கலாம், அல்லது ஹால்லையும் நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ முழுசும் செய்யலை, உங்களுக்கு டெமோக்கு செஞ்சு காமிக்கிறேன். மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். சரிங்களா? மிளகை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடுங்க. அதை நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ பாத்ரூம் வாஷ் பேசின்லேயோ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். செடிகளுக்கு இதை ஊற்றாதீங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட்டில் முருகா போற்றி அல்லது உங்களுக்கு பிடித்த முருகனுடைய பெயரை மாதத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் டைப் பண்ணுங்கள். நிச்சயம் அனைவர் வாழ்விலும் நல்லதே நடக்கும்.
நன்றி.